இயேசு அழைக்கிறாரே, எல்லோரும் பாருங்களே. இயேசு அழைக்கிறாரே, எல்லோரும் பாருங்களே. புது வாழ்வு வாழ்ந்திடலாம், புது பலன் அடைந்திடலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த அக்டோபர் மாதத்திற்கான இந்த முதலாவது கர்த்தருடைய நாள், ஆராதனை நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். துதிக்கிற நாள் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 9 மாதங்களாக எங்களை பாதுகாத்து இந்த 10ஆம் மாதத்திலே இந்த ஆராதனை நாளை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். பக்தன் யோவான் பத்மதேவிலே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறினது போல எங்கள் ஒவ்வொருவரையுமாய் ஆவிக்குள்ளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்க உமது பிள்ளைகள் செவியை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திறந்து தாகத்தோடு வாஞ்சியோடு உண்மையோடு செவி சாய்த்து உடைய வார்த்தையை கேட்கட்டும். உடைய வார்த்தையில் தான் ஜீவனை வைத்திருக்கிறீர். உடைய வார்த்தையில் தான் ஆவின் அபிஷேகித்து வைத்திருக்கிறீர். உடைய வார்த்தையிலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது வார்த்தை கேட்கும் பொழுது உமது பிள்ளைகள் சுகமடையட்டும். உடைய வார்த்தை கேட்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உடையட்டும். குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். அவர்கள் வேண்டுகிற ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடிமை மறைத்து கூட நீர் வெளிப்பட்டு பேசுங்க. இது என்னுடைய வார்த்தை இல்லாதபடி கர்த்தாவின் நீர் பேசுகிற ஆவியானவருடைய வார்த்தையாக இருக்கட்டும். துவக்க முதல் முடிகிற வரையிலும் உடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஐயா, உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஐயா, உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஐயா, உயிருள்ள நாளெல்லாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் பார்த்தோம்,
பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி, எவர்களை அடித்தாரோ அவர்களை நீதிமான்களை மாற்றியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட அதே வசனங்கள் மூலமாக நாம் சில பரிசுத்தவான்களை பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்கள் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். இந்த 2 வசனங்களில் நிமித்தமாக இன்றைக்கு நாம் சில பரிசுத்தவான்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தாவீதை பார்க்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே சாமுவேல் வரையில் பார்த்தோம். சாமுவேலை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அவன் நியாயாதிபதியாக, இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார். கூடவே ஆசாரியனாகவும் ஏற்படுத்தினார். அதோடு கூட தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். இந்த 3 காரியங்களும், 3 பெரிய பெரிய காரியங்களை சாமுவேல் ஒருவராக கர்த்தர் செயல்படும்படியாக ஆவியானவர் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தார். முதலாவது நீதிபதியாக, அடுத்தது ஆசாரியராக, அடுத்தது தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்பொழுது தாவீது ராஜாவாக சிங்காசனத்தில் அமரும் பொழுது அவனுக்கு 30 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பதாக சவுல் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்து அவனும் அவன் பிள்ளைகளும் பெலிஸ்தராலே கொடூரமாக யுத்தத்திலே மாண்டு போகிறார்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலே நன்றாக துவக்கின சவுல், தீர்க்கதரிசனம் உரைத்த சவுல், பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி ஜெயித்த சவுல், நாட்கள் செல்ல செல்ல அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும், அதன் பிறகு தாவீது வந்தவுடனே பொறாமை நிறைந்தவனாகவும் அவன் தவறான வழிகளிலே செயல்பட ஆரம்பித்து விட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறான். அப்போ சாமுவேல் வந்து சவுலிடத்தில் சொல்லும் பொழுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லுகிறார். பலியை காட்டிலும் நாம் செய்கிற ஸ்தோத்திரங்கள், துதி, ஆராதனை, காணிக்கை, தசமங்கள் எல்லாம் பலி சேர்ந்தது. அதை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து கீழ்ப்படிதலோடு அர்ப்பணிப்போடு நடப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ಅದಕ್ಕೆ ಸಾಮುವೇಲನು
ಯೆಹೋವನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧಿಯನಾರದೆ ಯೆಹೋವನಿಗೆ ಆಗುವ ಸಂತೋಷವು ದಹನ ಬಲಿಗಳಿಗೂ ಯಜ್ಞಗಳಿಗೂ ಆಗುವುದು. ಇಗೋ, ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ವಿಧೇಯತೆಯು ಟಗರುಗಳ ಕೊಬ್ಬಿಗಿಂತ ಅಲೆಸುವುದು ಉತ್ತಮವಾಗಿರುವುದು. ஆமென். ஏன் இதை இப்படி சொல்கிறார் என்று சொன்னால், சாமுவேல் அங்கே சவுல் அந்த அமலேக்கரெல்லாம் ஒரு ஜீவனையும் உயிரோடு வைக்கக்கூடாது, பெண்களையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் அமலேக்கு அந்த ராஜாவின் கொன்று போடும் என்று சாமுவேல் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் சாமுவேல் வர தாமதமான பிறகு, கொஞ்சம் தாமதமான போது, இவனாகவே துணிகரமாக ஆசாரிய ஊழியத்தை பலியிடுவதை தொடங்குகிறான். இவன் நல்ல ஆடு மாடுகளை எல்லாம் மறைத்து வைத்துவிட்டு, ஈனமானது அங்கவீனமாய் இருந்ததையெல்லாம் கர்த்தருக்கு பலியிடுகிறான், பலியிட்டு விடுகிறான். இப்போ சாமுவேல் வந்த பொழுது ஆடு மாடுகள் கத்துகிற சத்தம் கேட்கிறது. அப்பொழுது 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். என்ன சத்தம் கேட்கிறது, ஆடு மாடுகள் என்று சொல்லி சாமுவேல் காதில் விழுந்தவுடனே சாமுவேல் கேட்கும் பொழுது, உமது ஜனங்கள் கில்காலிலே கர்த்தருக்கு பலியிடுவதற்காக அவையெல்லாம் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் சாமுவேல் இந்த வார்த்தை சொல்கிறார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். படி, கன்னடாவில் படிப்பா. 21, 22 படி. ಆದರೆ ಜನರು ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಗಿಲಾಲಿನಲ್ಲಿ ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಲೆಯಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂದಿರುವ ಕುರಿ ಪಶುಗಳಲ್ಲಿ ಮೇಲಾತ್ತರವಾದವುಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದರು ಎಂಥದು. ಅದಕ್ಕೆ ಸಾಮುವೇಲನು, ಯೆಹೋವನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧಿಯನಾಗದೆ ಯೆಹೋವನಿಗೆ ಆಗುವ ಸಂತೋಷ ದಹನ ಬಲಿಯಲ್ಲೂ ಯಜ್ಞಗಳಲ್ಲಿಯೂ ಆಗುವುದು. ಇಗೋ, ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ವಿಧೇಯತೆಯು ಟಗರುಗಳ ಕೊಬ್ಬಿಗಿಂತ ಅಲೆಸುವುದು உத்தமವಾಗಿರುವುದು. நல்ல கவனிக்கணும். சாமுவேல் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை அங்கே பேசுகிறார். அடுத்து 23 சொல்கிறார், இரண்டகம் பண்ணுதலா துரோகம் பண்ணுவது, பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் ரெண்டகம் பண்ணுறான், மறைச்சி வைக்கிறான். அது ரெண்டகம் பண்ணுறது, அது பில்லி சூனியத்திற்கு அடையாளம் என்று சொல்கிறார். முரட்டாட்டம், சாமுவேல் வருவதற்குள்ளாக இவன் பலி செலுத்தி விடுகிறான். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது நீ செய்திருக்கிறதுன்னு சொல்கிறார். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இப்படி பேசிக்கொண்டு சாமுவேல் அதிக கோபப்பட்டு, நான் இதில் பங்கெடுக்க மாட்டேன் என்று அவர் புறப்பட்டு போக ஆரம்பிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் எல்லாம் சால்வை போர்த்தி இருப்பார்கள்.
அந்த சால்வை பிடித்து என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுல் இழுக்கிறான். அப்பொழுது சால்வை கிழிந்து போகிறது. அப்பொழுது சாமுவேல் கோபத்தோடு சொல்கிறார், எப்படி இந்த சால்வை கிழிக்கப்பட்டு போனதோ அப்படி உம்முடைய ராஜ்யம் உன்னை விட்டு கிழிக்கப்பட்டு போகும். இதை எடுத்து கர்த்தர் பிரியமானவனுக்கு கொடுப்பார் என்று சாமுவேல் சொல்லிவிட்டு போகிறார். அதன் பிறகு இப்படியே காலங்கள் கடந்து போகிறது. அதன் பிறகு பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கு யுத்தம் நடக்கிறது. கடைசி நாட்களில், சவுலுடைய கடைசி நாட்களிலே யோனத்தான் தாவீது அதிகமாய் சிநேகிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் தாவீதின் பிள்ளைகளும் சவுலும் பெலிஸ்தன் கையிலே மடிந்து போகிறார்கள். அதற்கு முன்பதாகவே கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்கிறார், நீ உன் தைல குப்பியிலே தைலத்தை நிரப்பிக் கொண்டு பெத்லெகேம் ஊருக்கு போய் அங்கே ஈசாயினுடைய புத்திரர்கள் ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். அப்போ சாமுவேல் சொல்கிறார், சவுல் கேள்விப்பட்டால் இந்த காரியத்தை என்னை கொன்று போடுவானே என்று பயந்து கர்த்தரிடத்தில் சொல்கிறார் சாமுவேல். அப்போ சாமுவேல் கர்த்தருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார், நீ உன்னோடு ஒரு காளையை ஒரு பலிக்கென்று நீ பிடித்து கொண்டு போ, நான் பலியிட்டு வருகிறேன், பெத்லெகேமுக்கு செல்கிறேன் என்று சொல்லி நீ ஒரு காளையை கூட கொண்டு போ என்று சொல்கிறார். சாமுவேல் அப்படியே ஒரு காளையோடு கூட பெத்லெகேம் ஊருக்கு போகிறார். ஒரு ஊருக்கு தீர்க்கதரிசிகளோ ஞானதிஷ்டிக்காரர் என்று பெயர் அந்த காலத்தில். அப்படி போகும் பொழுது அந்த ஊராரெல்லாம் பயப்படுவார்கள். என்ன காரியமோ, தீர்க்கதரிசி வருகிறாரே, என்ன கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்தி வருகிறது என்று பயப்படுவார்கள். கேட்கிறார்கள், நீ வந்த காரியம் சமாதானமா என்ற ஊரார் கேட்கும் பொழுது, நான் வந்தது சமாதானம்தான் என்று சாமுவேல் சொல்லுகிறார். அதன் பிறகு நான் பலியிட வந்தேன் என்று சொல்லி ஒரு சிலரை அங்கு அழைக்கிறார். அவர் முக்கியமாக ஈசாயின் குடும்பம் முழுவதையும் இந்த பலி விருந்துக்கு அழைக்கிறார். அழைத்துதான் ஈசாயின் பிள்ளைகளிலே ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். இந்த விருந்து ஆயத்தப்படுத்த பிறகு, ஒருவன் அபிஷேகம் செய்த பிறகுதான் விருந்துகள் சாப்பிடுவார்கள். அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறான். ஈசாயின் குடும்பத்திலே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளப் போகிறார். ரோமரில் எழுதப்பட்ட பிரகாரம் எவர்களை முன்குறித்தாரோ கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஈசாயின் பிள்ளைகளிலே ஒருவனை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார், அழைக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். நீதிமான்களாக மாற்றியவரை மகிமையும் படுத்துகிறார். கர்த்தர் நம்மையும் கூட ஒவ்வொருவரையும் குடும்ப பிரார்த்தனையிலோ இல்லை பெரிய பெரிய கூட்டங்களிலோ அல்லது சபைகளுக்கு சென்றோ யாரோ ஒருத்தர் சத்தியத்தை சொல்லியோ அந்த சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆண்டவரை இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர் பிள்ளைகளாக மாறும் பொழுது, விசுவாசத்தினாலே நாம் பிள்ளைகளாக தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்கிறோம். முழுக்கு தண்ணீரினாலே முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு அவர் இரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு அடையாளமாய் மாறுகிறது.
அதன் பிறகு கர்த்தர் நாம் மறுபடியுமாய் பிறந்து வாழ்வதற்கு கர்த்தர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறபடியினாலே ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டு ஆவின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவ மகிமை எப்பொழுதும் நம்ம மேல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தவர்களை விட்ட பிறகு அவர்களை தேவ மகிமை மூடிக்கொண்டிருந்தது. வஸ்திரம் இல்லாதிருந்தாலும் அவர்கள் தேவ மகிமை மூடி இருந்தபடினாலே அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல்தான் வேதத்தில் காணப்பட பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அழைத்து நீதிமான்களாக மாற்றி மகிமைப்படுத்தி வைக்கிறார் தமக்கென்று. அதே போல இன்றைக்கு சாமுவேல் பெத்லேகம் ஊருக்கு போகிறார். பெத்லேகம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அங்கே போய் ஈசாயின் குடும்பத்திலே பலி அந்த கொண்டு போன அந்த காளையை எடுத்து அடித்து விருந்து தயாராகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஈசாயின் குடும்பத்தில் அவர் பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறார். ஈசாய்க்கு 7-8 பிள்ளைகள். 7 பிள்ளைகளும் அங்கே ஈசாயின் குடும்பத்தில் இருக்கிறார்கள். ஒருவன் மாத்திரம் வெளியிலே அந்த ஈசாய்க்கு இருந்த கொஞ்ச ஆடுகளை வனாந்தரத்திலே மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பதினாறாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை இருந்து நாம் வாசிக்கப் போகிறோம். ஆமேன், ஆமேன். நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. பெத்லேகமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேகமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னிடம் கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அருமையான தேவ ஜனமே,
வாசித்த இந்த வேத பகுதியிலே அநேக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அடங்கியிருக்கிறது. கர்த்தர் முதல் வசனத்தை சொல்கிறார், பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஈசாயின் குமாரில் பேரெல்லாம் சொல்லல அவரு, ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆல்ரெடி கர்த்தர் சூஸ் பண்ணிட்டார். நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், அவனை தேர்ந்தெடுத்து விட்டேன். நம்ம வேதத்தில் வாசித்தது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். அப்பொழுது ஈசாயின் பிள்ளைகள் அங்கே 7 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஈசாயும் இருந்திருக்கிறார், அவருடைய மனைவியும் இருந்திருப்பாங்க. மனைவி பேர் எழுதப்படவில்லை, ஈசாய் மாத்திரம் குறிப்பிடப்படுகிறது. இந்த 7 பேரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மூத்தவனாகிய எலிசாப் வருகிறான். அவனை பார்த்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி, இவன்தானாக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப் போகிறவன். அவன் சரீரத்தையும், ஏனென்றால் அவர்களெல்லாம் சவுல் அரசாங்கத்திலே இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே இவன் தானாக்கும் என்று சொல்லி சாமுவேல் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிறான். அப்பொழுது கர்த்தர் உடனே சாமுவேலுக்கு சொல்கிறார், நீ அவனுடைய முகத்தையும் சரீர வளத்தையும் பார்க்கிறாய், நீ பார்க்கிற பிரகாரம் நான் பார்ப்பதில்லை, நீ முகத்தை பார்க்கிறாய், நானும் அவன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அவன் இருதயம் செம்மையாய் இல்லை, அவன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாய் இல்லை, அவனுடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்படவில்லை, அவனுடைய இருதயம் பொறாமையும் பெருமையும் நிறைந்ததாக காணப்படுகிறது. அவன் தகுதியற்றவன் என்று சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்கிறார். அப்படியே அந்த 7 பிள்ளைகளையும் கர்த்தர் புறக்கணித்து விடுகிறார். ஒருவனையும் கர்த்தர் அந்த 7 ஈசாயின் புத்திரரிலே ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த ஈசா ஏன் இந்த தாவீதை மட்டும் இந்த 7 பிள்ளைகளோடு அவனை சேர்க்கவில்லை என்று தெரியவில்லை. அது என்ன காரணம் என்று, அவன் அற்பமாய் இருக்கிறான், எல்லாருக்கும் சிறியவனாய் இருந்தான் அப்படி என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை 15, 17, 20 வயதுக்குள்ளவனாய் இருந்திருக்கணும். இவள் எல்லாரும் நல்ல வாலிபர்கள், எல்லாரும் இராணுவத்திலே பணி செய்கிறார்கள். இவனை மாத்திரம் தன்னுடைய கொஞ்ச ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்ப்பதற்காக ஈசாய் அனுப்பிவிட்டான், மறந்து விட்டான். அவனை ஒரு அற்பமாக நினைத்து விட்டான். அவனையெல்லாம் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ள மாட்டார் என்று இவனுக்குள்ளே எண்ணம் இருந்திருக்கும். அப்பொழுது சாமுவேல் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அந்த ஈசாய் சொல்லுகிறான், சொல்கிறது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அருமையான
வசனங்களாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த வேத வசனத்தில் முதல் வசனத்திலே ஈசாயின் புத்திரரிலே ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அடுத்தது அவர் சொல்கிறார் 3ஆம் வசனத்திலே ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. நான் சொல்லுகிறவனை இந்த ஜனங்களுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல. கர்த்தர் சொல்கிற வார்த்தை நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல, எனக்காக நான் சொல்லுகிறவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாரையும் கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார், பண்ணி வைத்திருக்கிறார், இரத்தத்தால் கழுவிருக்கிறார், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வைத்திருக்கிறார், ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம குடும்பங்களுக்காக அல்ல, நாங்கள் ஊழியக்காரன் நம்ம சபைக்காக அல்ல. அவர் அதன் பிறகு ஊழியம் செய்ய சேவை செய்ய கொடுக்கும் பொழுதுதான் அது எங்களுக்கு அந்த சேவை. அவர் சொல்கிற காரியம் ரொம்ப அழகான வார்த்தை. அவர்களில் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. இப்போ நம்ம எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிற நோக்கமே அவருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேலுக்கு சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டது, அழைத்தது, தெரிந்து கொண்டது பக்தி உள்ளவர்களாய். நமக்கு பக்தி இருந்திருக்கும், நமக்கு பல பாவிகளாக இருந்தாலும் பக்தி கொஞ்சம் இருந்திருக்கும். நம்ம தெரிந்து கொண்ட நோக்கமே, நம்ம அபிஷேகித்த நோக்கமே அவருக்காக தான் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொள்கிறார். அவருக்காக உழைக்க, அவரை உயர்த்த, அவரை ஆராதிக்க, அவரை சோத்தரிக்க, அவரை துதிக்க, அவரை போற்றுவதற்காக, அவருக்காக பாடுபடுவதற்காக, அவர் சிலுவை சுமப்பதற்காக, அவருக்காகவே நாம் வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, சத்தியத்தை அறிவதற்காக, கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதற்காக, கர்த்தர் பராக்கிரமர், வல்லவர், உத்தமர், உண்மையுள்ளவர் என்று சொல்வதற்காக, அவர் நமக்காக பாடுகள் பட்டவர், ரத்தம் சிந்தினவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர், நமக்காக உயிரோடு எழுந்தவர், மீண்டும் நமக்காக தான் மறுபடியும் வரப்போகிறார். அப்படி என்று சொல்வதற்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நமக்கு அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்ட நோக்கமே அவருக்காக வாழ்வதற்காக தான். நம்ம எல்லாரும் நமக்காக தான் ஓடுறோம், நமக்காக தான் வாடுறோம், நமக்காக தான் பாடுபடுறோம். அது முக்கியமல்ல, நல்லது தான். அதனால தான் முதல்ல சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உன் குடும்ப வாழ்க்கையெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற நீ வாழ்வதற்குரிய காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்ம தேட வேண்டியது, நம்ம வாழ வேண்டியது கர்த்தருக்காக. அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிப பிள்ளையே, எதிலே போய் சிக்கி கொண்டிருக்கிறாய்? யாரை முன்ன வைத்து கொண்டிருக்கிறாய்? யாரை நீ போற்றுகிறாய்? யாரை புகழ்கிறாய்? யாரை மேன்மைப்படுத்துகிறாய்? யோசித்துப்பார். தாவீது சொல்கிறான், சங்கீதம் 16:8 வாசிக்கலாம். சங்கீதம் 16:8. ஆமென். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாகவே கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் என்று சொல்கிறான். கர்த்தரை எங்கே வைத்திருக்கிறாய்? நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்? நமக்கு முன்பாக எப்போதும் கர்த்தரை வைத்திருக்கிறோமா? அல்லது உலக காரியங்கள், மொபைல், டிவி, மற்ற காரியங்கள்
வீண் வார்த்தைகளை பேசுவது, உலக ஜனங்களை புகழ்வது, சொந்த பந்தங்களை போற்றுவது, இப்படியா இருக்கிறோமா? எப்பொழுதும் தாவீது சொல்கிறான் 34ஆம் சங்கீதம், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான். இதுதான் நாம் கர்த்தரோடு உறவாடுவது. கடந்த வாரங்களிலே சிதாபுராவிலே நான் இப்படியே பிரசங்கித்து வந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நம்முடைய உறவு யாரோடு வைத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு. ஏன் கர்த்தர் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள்? தேவன் மனுஷனிடத்தில் உறவு வைத்து அவனோடு உலாவ, அவனோடு பேச, அவனோடு உட்கார்ந்து சம்பாஷிக்க எதிர்பார்க்கிறார். அதனால்தான் உன்னத பாட்டில் நான் அடிக்கடியாய் சொல்வது 2:14, கண்மலின் வெடிப்புகளில் தங்குகிறேன் புறாவே, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிறேன் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் எனக்கு இன்பமாயிருக்கிறது, உன் முகரூபம் அழகாயிருக்கிறது சொல்கிறார். அப்படி என்றால் உன்னுடைய சத்தத்தை கேட்க, நம்மை எப்பொழுது அவர் பார்க்க, நம்முடைய முகத்தை பார்க்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு இறங்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, நாம் காத்திருக்கிறோம் இல்லையோ, அவர் நமக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை, என் மகள், என் மகன் என்னை நோக்கி பார்ப்பானா? என்னை கூப்பிடுவானா? என்னிடத்திலே அவன் பேசுவானா? அவன் சத்தம் எனக்கு இன்பமாய் இருக்கிறது. இந்த வாலிப பெண்ணினுடைய சத்தம் என் காதில் விழும்போது எனக்கு இன்பமாய் தெரிகிறது. அவளின் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது அவள் முகரூபம் பிரகாசமாய் அழகாய் தெரிகிறது. அந்த வாலிபருடைய முகம், அந்த குடும்ப தலைவனுடைய முகங்கள் எனக்கு பிரகாசமாய் தெரிகிறது. அவர்கள் சத்த இன்பமாய் தெரிகிறது. வயதானவர்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் சத்தம் எனக்கு இன்பமும் அவர்கள் முகம் அழகுமாய் தெரிகிறது. கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறவராய் இருக்கிறார் பாருங்க. நாம தான் அவரை விட்டு தூரம் போகிறோம், ஆனாலும் நம்ம விடாதபடி தொடர்ந்து நம் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அடிக்கடியா சொல்ற, மனம் திரும்பு, இடத்தில் திரும்பு, நீ திரும்பினால் உன்னை சீர்படுத்துவேன் என்று எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், உன்னை புகழ்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் சொன்னபடியே நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். அடுத்து சொல்கிறார், எனக்காக ஈசாயின் புத்திரரில் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு, எனக்காக என்று சொல்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நீயும் நானும் அவருக்காக தான். அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று மற்ற ஜனங்களிடத்தில், உன் குடும்பத்திலிருந்து, உன் சொந்தங்களிலிருந்து, உன் இனத்தாரிடத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்தது போல உன்னை எனக்கென்று நான் பிரித்து தனியாக வைத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் என்பதற்காகத்தான். எப்பொழுது ஈசாயின் குடும்பத்தில் வந்து உட்கார்ந்து அவன் பிள்ளைகள் எல்லாரையும், 7 பிள்ளைகளையும் கர்த்தர் தள்ளிவிட்டார். ஆள் அனுப்பி ஆடு வைத்திருந்த தாவீதை வரவழைக்கிறார்கள். தாவீது வந்தவுடன் இவன் தான் என்று சாமுவேலுக்கு சொல்கிறார். நான் எதிர்பார்த்திருந்தவன், நான் தெரிந்து கொண்டவன் இவன்தான்.
நான் ஏற்கனவே ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, அவன் இவன்தான். அவன் எப்படி என்று சொல்கிறது? அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். நீ எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணு என்றான். எழுந்துரு சாமுவேலே, எழுந்துரு, எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணு, எனக்காக இவன் அபிஷேகம் பண்ணு அப்படி என்று சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பக்தி உள்ளவனை. அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீதான் பக்தி உள்ளவனாய் இருக்கலாம். சகோதரி, நீதான் பக்தி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான குடும்ப தலைவி, குடும்ப தலைவனே, அல்லது பெரியோரே, தாய்மாரே, தகப்பனே, நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு நீதான் தேவை. கர்த்தருக்கு நீதான் தேவை. ஒரு குடும்பத்திலே கர்த்தர் எல்லாரையும் தெரிந்து கொள்வார். ஒருவனை தெரிந்து கொண்டால் அந்த குடும்பம் முழுவதும் தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஒருவனை தான் தெரிந்து கொண்டார், யோசேப்பை தெரிந்து கொண்டு எகிப்திற்கு கொண்டு போக வைத்து எகிப்திற்கே அதிபதியாக மாற்றிவிட்டார். ஏன்? அவனை கொண்டுதான் அவனுடைய சந்ததியை, முழு குடும்பத்தையும் பஞ்ச காலத்திலே, வறட்சி காலத்திலே பாதுகாப்பதற்காக, போஷிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக தெரிந்து கொண்டார். அப்படிதான் உன்னையும் என்னையும் இன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், ஏதோ அவருக்கு ஒரு திட்டம் நம் மூலமாய் நிறைவேற வேண்டும். நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றுவதற்காகவோ, நம்முடைய ஊர் ஜனங்களை காப்பாற்றுவதற்காகவோ, நாம் தங்கியிருக்கிற இந்த பட்டணத்தை காப்பாற்றுவதற்காகவோ, அல்லது இந்த தேசத்திற்கு, இந்த பட்டணத்துக்கு ஜபிப்பதற்காக, இந்த கர்நாடக மாநிலத்திற்கு ஜபிப்பதற்காக, இந்த இந்திய தேசம் முழுமைக்கு ஜபிப்பதற்காக எல்லாரும் ஜபிக்கிறார்கள். ஆமாம், அவர்களில் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். எனக்காக அபிஷேகம் பண்ணு. அவருக்காக நீ தான் ஜபிக்கணும். அவருக்காக நான் தான் ஜபிக்கணும். அவருக்காக நீ தான் சத்தியத்தை சொல்லணும். அவருக்காக நான் தான் சத்தியத்தை சொல்லணும். அவரை உயர்த்துவதற்கு நீதான், அவர் நாமத்தை போற்றுவதற்கு நான் தான். நம்ம எல்லாரும் அவர் நாமத்தை உயர்த்தி போற்றி கொண்டாடுவதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவன் தான் என்கிறார். ஏற்கனவே சொல்லிட்டார், நான் அவர்கள் பிள்ளைகளில் ஒருவன் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அடுத்து சொல்கிறார், 3ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் வசனம் சொல்கிறார், எனக்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணு. இப்பொழுது 7 பேரையும் சாமுவேல் பார்க்கிறான். அவர்கள் நல்ல வாட்டசாட் திடகார்த்தமாக இருந்தார்கள். ராஜாவாக இருப்பதற்கு இவர்களால் தகுதி என்று சாமுவேல் நினைக்கிறான், மாம்சத்தின் பிரகாரமாக. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ மாம்சத்தை பார்க்கிறாய், நானோ அவன் இருதயத்தை பார்க்கிறேன். நீ முகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்க பார்க்கிறாய். இல்லை சாமுவேல், நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். இந்த 7 பேர் இருதயமும் சரியில்லாத இருதயமாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் வழிவி போவார்கள், பின்மாற்றம் அடைந்து போவார்கள். அவர்களை நான் புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாமுவேலே கேட்கிறார். அந்த தகப்பன் கூட சொல்லல, ஐயா இன்னொரு மகன் எனக்கு இருக்கிறான் என்று அவன் தகப்பன் கூட சொல்லல. முன் வந்து அந்த 7 பேர் உட்கார்ந்திருக்கிற அந்த சகோதரர்கள் சொல்லல, எங்களுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறான் என்று சொல்லவில்லை. சகோதரர்களும் சொல்லல, தகப்பனாகி ஈசாயும் சொல்லல. சாமுவேலே கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? கர்த்தருடைய ஆவியானவர் தான் அங்கே சாமுவேலை பயன்படுத்துகிறார். அவன் சொல்லுகிறான், தகப்பன் ஈசாயே, இன்னொருவன், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வா, அவன் வந்தால் தான் நான் விருந்து சாப்பிடுவேன் என்று சொல்கிறார் சாமுவேல். ஆள் அனுப்பி அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த வாலிபனை, அந்த இளையவனை
கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவன் வந்து நின்றவுடனே கர்த்தர் சாமுவேல் சொல்றார், இவன்தான் நான் தெரிந்து கொண்டவன், இவன்தான் எனக்காக அபிஷேகம் பண்ண படுகிறவனும் இவன்தான். எழுந்திரு சாமுவேலே, எழுந்திரு, என் ஊழியக்காரனே, என் தீர்க்கதரிசியே, என்னுடைய ஆசாரியனே, இஸ்ரவேல் நியாயாதிபதி, எழுந்திரு, எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அடுத்தது 17 வசனத்தை வாசிப்போமா? 13 நினைக்கிறேன். 13. ಸಾಮುವೇಲನು ಎಣ್ಣೆ ಇರುವ ಕೊಂಬನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವನನ್ನು ಅವನ ಸಹೋದರನ ಮುಂದೆಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನು. ಆ ದಿವಸದಲ್ಲೇ ಯೆಹೋವನ ಆತ್ಮವು ದಾವೀದನ ಮೇಲೆ ಬಂತು. ಸಾಮುವೇಲನು ಎದ್ದು ರಾಮಕ್ಕೆ ಹೋದನು. நல்ல கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான வசனம் இது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்லா கவனிக்கணும், சாமுவேல் தைல கொம்பு சவுலை அபிஷேகம் பண்ணும்போது அந்த தைல கொம்புக்கு ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியில் தான் சவுலை அபிஷேகம் பண்ணதாக வேதம் தைல குப்பி ஒரு மூடியில் ஊற்றி சவுலை அபிஷேகம் பண்ண. ஆனால் இங்கே அந்த தைல கொம்பு, அது ஆட்டுக்கொம்போ மாட்டுக்கொம்போ தெரியல, அந்த கொம்பு நிறைய தைலத்தை கொண்டு போய் அவன் மேலே தாவீதை முழங்கால் போட்டிருப்பான். தாவீது சாமுவேலுக்கு முன்பாக. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்திலே அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக அப்படி சொல்றார் பாரு, எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய, நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினேன் என்று சாமுவேல் அங்கு சொல்லவில்லை. சாமுவேல் எழுந்து தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே, சகோதரர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, தகப்பன் தாய் குடும்பங்கள்லாம் இருந்திருக்கலாம், அவர்கள் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினாராம் சாமுவேல். சகோதரர்கள் எப்படி இருந்திருக்கும் சொல்றார் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சகோதரர் நடுவிலே, அந்த சகோதரர்கள் ஏன் கர்த்தர் குறிப்பிடுறாருன்னா, அந்த சகோதரர்கள் எல்லாம் கர்த்தர் தள்ளிட்டார், புறக்கணிச்சிட்டார். அவர்கள் நடுவிலே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இங்கே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்படல இந்த வசனம். ஏனால் கர்த்தர் முதலில் சொல்லிட்டார், ஈசாயின் புத்திரில் ஒருவனை ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன் என்றார். அடுத்த 3ஆம் வசனம் சொல்கிறார், எனக்காக அவனுடைய பிள்ளைகளில் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணினார். இப்பொழுது சாமுவேல் அப்படியே இந்த சகோதரர்கள் நடுவிலே அந்த தைல கொம்பை எடுத்து அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு, அந்த அபிஷேகம் பண்ண நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அந்த நாள் முதற்கொண்டே, அபிஷேகம் பெற்ற நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார்.
நம்ம எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம மேல் தான் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, அபிஷேகம் பண்ணின அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, அவர் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினாராம். அடுத்து இன்னொரு காரியம் அங்கே நடக்கிறது. சாமுவேல் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவன் தன்னுடைய சொந்த பட்டணமாகிய கிராமமாகிய ராமாவுக்கு புறப்பட்டு போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, படிப்பா. அடுத்தது, ಯೆಹೋವನು 14ನೇ ಆತ್ಮ ಸೌಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. ಯೆಹೋವನಿಂದ ಬಂದ ದುರಾತ್ಮವು ಅವನನ್ನು ಪೀಡಿಸಿತು. ಆಗ ಸೌಲನು ಸೇವಕರು ಅವನಿಗೆ, ಇಗೋ, ದೇವರಿಂದ ಬಂದ ದುರಾತ್ಮವು ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸುತ್ತದೆ. ஆமே. நல்ல கவனிக்கணும். அபிஷேகம் பண்ணின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் அதே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ரெண்டும் நடக்கிறதுங்க. எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தருக்குரியவன் கர்த்தரை விட்டு பின்வாங்க ஆரம்பிக்கிறானோ, கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறானோ, கர்த்தரை தேடாமல் போகிறானோ, என்னால் வேதம் சொல்கிற கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி, பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்தானங்களை பார்க்கிலும் ஸ்திரீகளிலே பிறந்த தீர்க்கதரிசிகளே ஒருவன் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு யோவான் தீர்க்கதரிசி குறித்து சொல்கிறார். அவ்வளவு தைரியமானவன். ராஜாக்களையும் வீரர்களையும் சிப்பாய்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி கடினமாய் பேசுகிறவன். இன்னுமாய் அவன் ராஜாக்களை எல்லாம் எதிர்த்தவன். ஆண்டவராகிய இயேசுவை குழந்தையா இருக்கும்போது கொல்ல நினைத்தவன். ஏரோது ராஜா, அந்த ஏரோது ராஜாவே எதிர்த்து யோவான் ஸ்நானகன் பேசினான். நீ உன் அண்ணன் மனைவி வைத்துக் கொண்டிருப்பது சரியில்லை என்று சொல்லி, அது அவனுக்கு வருத்தமாய் போனது. அவன் அண்ணனுடைய மனைவி இந்த யோவான் ஸ்நானகனை வெறுத்தாள். அவனை கொன்று போட எப்பொழுதும் அவள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தாள். அவளுக்கு சமயம் வாய்த்தது. அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தன்னுடைய சீடர்களோடும் ஜனங்களோடும் யோவான் ஸ்நானகன் இருந்தபோது வல்லமையாக தைரியத்தோடு அவன் கர்த்தருடைய காரியங்களை பேசி கொண்டு வந்தான்.
ஏரோது அவனை சிறைச்சாலையிலே ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கும் பொழுது அவன் தனித்தவனானான். இப்பொழுது சீடர்களை 2 பேர் அனுப்பி இயேசுவிடத்திலே விசாரிக்க சொல்கிறான். வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்க சொல்கிறான். அவன் தான் சொல்கிறான், இதோ எனக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறார், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன், அப்படி என்று சாட்சி கொடுத்தவன். நான் அவரல்ல அப்படி என்று அவர், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் அப்படி என்று சாட்சி கொடுத்து யோவான் ஸ்நானகன் ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான். அப்படியெல்லாம் அறிக்கை செய்தவன் இப்பொழுது வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி சொல்கிறான், கேட்டு அனுப்புகிறான். காரணம் என்ன? அநேக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் அநேகர் குறிப்பிடுவது, யோவான் ஸ்நானகன் பரிசுத்தவான்களோடும் சீடர்களோடும் விசுவாசிக்கிற ஜனங்களோடும் இருந்த பொழுது அவன் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வல்லமையாக பேசினார். இப்பொழுது சபையின் ஐக்கியத்தை விட்டுவிட்டு, சீடர்கள் ஐக்கியத்தை விட்டுவிட்டு, ஜனங்களுடைய ஐக்கியத்தை தனித்து இருக்கும் பொழுது அவனுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. இயேசுவையே அறிக்கையிட்டவன் இப்பொழுது வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு அனுப்புகிறான். அந்த வார்த்தை இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் சீடர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் காண்கிறவர்களை, முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் காண்கிறார்கள், வியாதியஸ்தர் சுகமாகிறார்கள், பிசாசு பிடித்தவர்கள் பிசாசவர்களை விட்டு ஓடி போகிறது, மரித்தவர்கள் உயிரடைகிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்களே, இவைகளை போய் அவருக்கு அறிவியுங்கள் என்று ஆண்டவரே சொல்கிறார். நான் இது ஏன் இதை குறிப்பிட்டு சொன்னால், பரிசுத்தவான்கள் ஐக்கியம் விட்டுவிட்டால், தேவ சபையை விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசனால் சந்தேகம் வந்து விடுகிறது. அப்படியாய் சிம்சோன் மிகுந்த பராக்கிரமசாலி, ஒரு பச்சை தாடை, கழுதியின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றுபடுகிறான். அவ்வளவு பலசாலியாக இருந்த சிம்சோன் தப்பான வழியிலே, பெண்கள் விஷயத்திலே ஒரு வேசி நிமித்தமாக அவன் வஞ்சிக்கப்பட்டு தன் தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்டு போகும் பொழுது, தலைமுடி போன உடனே தேவன் ஆவி அவனை விட்டு விலகிவிட்டதாக அவன் நினைக்கிறான். எப்பொழுது அவனை பெலிஸ்தர் பிடித்து விடுகிறார்கள், கொண்டு போய் அவர்களுடைய தேவாலயத்திலே, அந்த தாகவனுடைய கோயிலிலே அவன் 2 தூண்களின் கண்களை, 2 கண்களை தோண்டி எடுத்துவிட்டு மாவரைக்க வைத்துவிட்டு அவனை தூணிலே 2 சங்கிலிகளை கட்டிட்டு அவனை வேடிக்கை காட்டுகிறார்கள் வெளியா. அப்பொழுது அவன் தன் தலையை தடவி பார்க்கிறானாம். சிரைக்கப்பட்ட முடி மறுபடியும் முளைக்க தொடங்கினது. எப்பொழுது கர்த்தர் பக்கம் திரும்பி கர்த்தரை கூப்பிட்டு அவன் கேட்க, ஆண்டவரே, அவன் கெஞ்சுகிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைந்தருளும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நினைக்கிறார், முடியை தடவி பார்த்து முளைத்து வருகிறது. அப்பொழுது அவனுக்குள்ளே மறுபடியும் இந்த வல்லமை, அந்த பலன் வந்து விடுகிறது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்றவர்களை காட்டிலும் இப்பொழுது அந்த கோயில் தூணிலே, 2 தூணிலே கட்டப்பட்டிருக்கிறதை, அந்த 2 தூணையும் அப்படியே அவன் திருப்பி படத்தில் காண்பிப்பார்கள்.
அந்த கோயிலுடைய அந்த மண்டபத்தை, பெரிய கோயில் அது, எல்லா ராஜாக்களும் ஜனங்களும் 3000 பேருக்கு மேலே கூடியிருக்கிறார்கள். அப்படியே இடிந்து அங்கே வந்து கூடியிருந்த அந்த பெலிஸ்தர் ராஜாவும் அவனுடைய தளபதிகளும் அவனுடைய அதிகாரிகளும் பெண்களும் அந்த வேசியும் கூட இவனும் கூட அங்கே மடிந்து போகிறார்கள். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் கொன்றவர்களை காட்டில் இப்பொழுது 3000 பேருக்கு மேலாக கொன்று போடுகிறான். அந்த தேவ பலன் மறுபடியும் அவன் கிடைத்து அவன் கேட்கிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவனை விட்டு விலகின தேவ ஆவி மறுபடியுமாய் அவன் கெஞ்சி மன்றாடி மன்னிப்பு கேட்டு அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியுமாய் அவன் மீது வந்து இறங்கியிருக்கலாம். அதில்தான் அவன் பலன் கொண்டு அந்த கோயிலை இடிந்து விடும்படி செய்து தானும் மடிந்து போகிறான், மற்றவர்களையும் மடிய செய்கிறான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அடுத்து சொல்கிறது, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி. ஏனென்றால் கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கி போனான், கீழ்ப்படியாமற் போனான். முன்னாடி வாசித்தோம், 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம், ரெண்டகம் பண்ணுவதை காட்டில் பில்லி சூனியம் வைப்பதற்கு அடையாளம் ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்று சாமுவேல் சொல்லிக்கொண்டே போகிறார். முரட்டாட்டம் பண்ணுதல், இது முரட்டுத்தனமாக நடந்துகிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சமம் என்று சொல்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தபடியினாலே அவரும் எப்போ யார் ஒரு மனுஷன், யார் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி போடுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை ஒதுக்கிவிட்டு மொபைலிலோ மற்ற உலக காரியங்களை சிற்றின்பங்களிலே அந்த பக்கம் திரும்பி மூழ்கி போகிறார்களோ, அவர்களை விட்டு கர்த்தர் சவுலுக்கு சொல்கிறார், சாமுவேல், நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தபடியினால் அவர் உன்னை புறக்கணித்து விட்டார் என்றார். அருமையானதை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பயம் உனக்கு இருக்கட்டும். ஒருவேளை கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போயிருந்தால் மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து சேர்ந்து கொள். மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், யோபு 22:23, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று சொல்கிறது. ஆகினாலே இந்த சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டதற்கு காரணமே அவருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டானா. அவர் வார்த்தை கனப்படுத்தவில்லை, அவருடைய வார்த்தையை மதிக்கவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே 40 வருஷமாக இந்த ஜனங்களை அதிக பக்தியோடு நடத்தி கொண்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, பூமியில் அவனைப் போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசே குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று. அப்பேற்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் முகம் குப்புற விழுந்து கர்த்தரிடத்தில் மன்றாடி அதிகமாக கெஞ்சி போராடி திறப்பில் நிற்கிறவனாய் இருந்தான். அப்பேற்பட்டவனுக்கு அந்த கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளே நுழைய கர்த்தர் அனுமதிக்கவில்லை, சான்ஸ் கொடுக்கல. காரணம், அவர் சொல்கிறார், என் வார்த்தையை நீ கனம் பண்ணவில்லை, என் வார்த்தையை நீ மதிக்கவில்லை. அதே போல்தான் இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணாவிட்டால், கர்த்தருடைய வேதத்தை மறந்து விட்டால், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை மறந்து விட்டார்கள், ஆகையால் நான் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகினால் தான் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். அது மட்டுமல்ல, ஒரு பொல்லாத ஆவியை, கர்த்தரால் விடப்பட்ட ஆவியை அவன் மீது வந்து பிடித்து கொண்டது, அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர்களை விசாரிக்கிறான். ஒரு வாசிக்கிற கை தேர்ந்தவரை தேடி கொண்டு வாருங்கள் சொல்லும் பொழுது ஒருவன் சொல்கிறான், பெத்லகேமில் இருக்கிற ஈசாயினுடைய குமாரன் ஒருவன் இருக்கிறான், அவன் வாசிப்பதில் கை தேர்ந்தவன் என்று அதை குறித்து அந்த சவுலுடைய ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். அதை மட்டும் வாசித்து இன்றைக்கு நான் முடிக்க இருக்கிறேன். தொடர்ந்து நாம் தாவீதை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் பரிசுத்தவான்களை பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்றதிலிருந்து ஆரம்பித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ಸೇವಕರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅವನಿಗೆ ಉತ್ತರವಾಗಿ 16ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾದ್ಯ ಬಾರಿಸಲು ನೀಪುಣರಂತ ಬೆಥೆಲೆಮಿನಲ್ಲಿದ್ದಾನೆ. ಈಶಯನ ಮಗನನ್ನು ನೋಡಿದ್ದೇನು. ಅವನು ಧೈರ್ಯಸ್ವನು, ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿಯೂ ರಣಶೂರನಾಗಿಯೂ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬುದ್ಧಿವಂತನಾಗಿಯೂ ಚೆಲುವಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿಯೂ ಇದ್ದಾನೆ. ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವನು ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಎಂದನು. ஆமென். சவுலுடைய ஊழியக்காரன் ஒருவன் சொல்கிறான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், இப்படி என்று அவனை குறித்து அவன் சவுலை தாவீதை குறித்து அருமையாய் சொல்லிக் கொண்டு வருகிறான். சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுடைய வேலைக்காரன் சொல்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் யுத்த வீரனாக இருக்கிறான், பராக்கிரமசாலியாக இருக்கிறான், அவன் காரிய சமர்த்தனாக இருக்கிறான், அவன் வாசிப்பதிலே பாடுவதிலே கை தேர்ந்தவன் என்று சொல்கிறான். இங்கே பாடுவதில் சொல்ல எழுதப்படல, வாசிப்பதில், வாசிக்க தெரிஞ்ச பாடுவான். அதனால தான் சங்கீதன் தாவீது அநேக சங்கீதங்களை பாடியிருக்கிறான். ஆகினாலே தாவீதை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவன் வாசித்து, யாழை வாசித்து, சுரமண்டலத்தை வாசித்து, கர்த்தரை தான், வேற யாரும் மனுஷர் இல்லை, கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை நினைத்து, கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்திருப்பான். ஆகையால் தான் அவன் வாசிப்பதிலே தேறினவன் என்று சொல்கிறான். அவன் அது மட்டுமல்ல, அவன் யுத்த வீரன் என்று சொல்கிறான், அவன் பராக்கிரமசாலி என்று சொல்கிறான், அது மட்டும் அவர் காரிய சமர்த்தன் என்று சொல்கிறான். கடைசியாக அவன் சொல்லி முடிக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நீ பாடுகிற சகோதரனா, பாடுகிற சகோதரியா, ஜபிக்கிற குடும்பமா, ஜபிக்கிற பிள்ளையா, ஜபிக்கிற சகோதரியா, ஜபிக்கிற சகோதரனா, ஜபிக்கிற பிள்ளையா, ஆராதனை செய்கிற பிள்ளையா, கர்த்தர் வேதத்தை வாசிக்கிற மகனாக மகளாக இருக்கிறாயா, கர்த்தரை நேசிக்கிற மகனாக மகளாக இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இந்த நாளிலும் மட்டுமல்ல எந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தாவீதோடு இருந்த கர்த்தர், அன்றைக்கு யோசேப்போடு இருந்த கர்த்தர், மோசேயோடு இருந்த கர்த்தர், இன்றைக்கு நம்மோடும் கூட கர்த்தர் நிச்சயமாக இருப்பார். ஏனோக்கோடு இருந்த கர்த்தர், நோவாவோடு இருந்த கர்த்தர், ஆபிரகாமோடு இருந்த கர்த்தர், ஈசாக்கு யாக்கோபோடு இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். விசுவாச குறைவுள்ளவனாக இருக்காது. என் ஜெபம் கேட்கப்படுமா என்று அவிசுவாசமா நினைக்காதே.
நீ ரட்சிக்கப்பட்ட மகள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற மகள், வேதத்தை தியானிக்கிற மகள், வாசிக்கிற மகளாக இருக்கிறாய், மகனாக இருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறாய், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். உன் ஜபத்தை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டார் என்று 2 மனவர் கேட்பார் என்று விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். தாவீதோடு வந்து இருந்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து இருக்கிறார். காரணம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். எவர்களை முன்குறித்தாரோ நம்ம எல்லாம் முன்குறித்திருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்க நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நம்ம எல்லாம் அழைத்தார், நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நீதிமான்களாக மாற்றியிருக்கிறவர் நம்மை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் மகிமைப்படுத்துவார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். நாம் அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த, துதிக்க துதிக்க, போற்ற போற்ற, கொண்டாட கொண்டாட நம்மை அவர் மேன்மைப்படுத்தி வைப்பார். ஜபிப்போமா? தம்பி ஜபிக்கிட்டோம். ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ 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 ರೇಖಾ ನಮ್ಮ ನಬರ ಶತುಕ್ಯನೆ ಬೇರೆ ಬೆಲೆ ಕತ್ತುಡ ರಬಕ್ಕತ್ತರ ಬಲಬ. ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ 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 ಪಾ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪಾ ನಿಮಗೆ ಕೋಟಿ ವಂದನೆ 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 ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಸ್ವರ್ಗಾದ ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ ರಾಜ. ಅಪಾಯ ವೇಳೆಯಲು ಸ್ವಾಮಿ ದೇವದಾಸರ ಮುಖಾಂತರ ಕರ್ತಾವೆ ನೀವು ಮಾತನಾಡಿದ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಯೋಶುವನ ಬಗ್ಗೆ ನೀನು ಮಾತನಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಯೋಶುವನ ಕರ್ತಾವ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಆತನೊಂದಿಗೆ ನೀವು ಇದ್ದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಯೋಶುವನ ಹಾಗೆ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ, ಅವನ ಮಾತಿಗೆ ಕರ್ತನೆ ಸೂರ್ಯ ಚಂದ್ರನೇ ನಿಲ್ಲಿಸಿದಂಥ ದೇವರು ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿರುವುದಿಂದಲ್ವ ಸ್ವಾಮಿ. ಹಾಗೆ ಕರ್ತವ ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಜೀವಿತವೆಲ್ಲ ಕರ್ತಾವೆ ನಿಮಗೆ ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ನಾವು ನಡೆಯುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರಪ್ಪ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸ್ವಾಮಿ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವವರು ಕರ್ತನೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಎಲ್ಲರೂ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಕರ್ತಾವೆ ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಅಪ್ಪ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಡೆಯುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮನ್ನೇ ಸೇವಿಸುವಪ್ಪ, ನಾನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು ನಿಮ್ಮನ್ನೇ ಸೇವಿಸ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ, ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ತುತಿಸ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಶುವನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಕರ್ತಾವೆ ನಾವು ಕರ್ತವೆ ನಿಮ್ಮನ್ನೇ ನಾವು ಹುಡುಕಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮನ್ನೇ ಹುಡುಕಬೇಕಪ್ಪ. ಇನ್ನು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ನಾವು ಬಂದು ಸೇರಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಬೇಕಪ್ಪ. ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ನಡೆದಾಡಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನಾವಿರಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಯೋಶುವನ ಹಾಗೆ ನೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದು ಕರ್ತಾವೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮೊಬ್ಬವು ನಿಮ್ಮ ಕರಲ್ಲಿ ಅರ್ಪಣಿಸುವಂತರಾಗಿದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ದೇವದಾಸ ನಿಮ್ಮ ರಕ್ತ ಕೊಡೆ ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ಬಲಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿಯು ಘನವು ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ ಕರ್ತಾವೆ. ನಜರೇತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಿಂದ ಬಿಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಆಮೆನ್. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.